பெண் பிள்ளை அடம்பிடிக்கும். பையன் வந்து அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போடுவான், பொண்ணு போய் அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போடும். இது வித்தியாசமான ஒரு பார்வை, வித்தியாசமான ஒரு சிறப்பு. அது ஸ்கூலில் கூட பாருங்களேன், நான் நல்ல கண்ணால் பார்த்துருக்கேன் சார். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ஒரு இந்த கிளாஸ் ரூம்லேயே நான் பார்ப்பேன் சார். ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறவன் புகழேந்தின்னு ஒரு பையன் புத்தகம் கொண்டு வரல சார். யார் யார் தமிழ் புத்தகம் எடுத்துகிட்டு வரல அப்படி இல்லைங்க பாருங்க. எல்லோரும் வரிசையாக நிற்கிற போது அவன் எடுத்துன்னு வரல, திருன்னு முழிக்கிறான் சார். தேர்ட் ரோவில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டு அவன் பேர் எழுதின முதல் பக்கத்தை கிழிச்சிட்டு அந்த புத்தகத்தை டெஸ்க்கு கீழே பாஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுறான். பார்த்தீங்களா? அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அப்பா ஒரு பென்சில் ஒரு பேனா ஒரு விதமான கலராக வாங்கியாந்துட்டான்னா கூட தங்கச்சி அது விரும்பும். அப்பா அது விரும்புகிற அவளுக்கு கொடுத்துருப்பான் அந்த கலரை. பல பேர் பல சிக்கல்கள் நிறையா இருக்குது சார். அதை கூட சில பேர் ஒரு தம்பியை காட்டேன், உன் குலதெய்வம் என்னப்பா, நீ எந்த சாமியை ரொம்ப கும்பிடுவேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னா. இது என்னடா இது தீமு தீப்பின்ற மாதிரி காமு காப்பி போலக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் முருகனை, இப்போ கும்பிடாத சாமியே இல்லை சாமின்னா. கடவுள் கொடுத்த கொடை. இன்னாருக்கு இன்னார்னு நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அவ்வளோதான் சார். இன்னாருக்கு இன்னார் என்பது இறைவன் எழுதி வைத்த தீர்ப்பு. அது அந்த தீர்ப்பை இந்த பிறவி வாழ்வது ஒரு பிறவி, இன்னொரு அடுத்த பிறவி இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். அது யாருக்கு தெரியும்? அது இருக்குதோ இல்லையோ, இந்த பிறவி நிஜம். இந்த மனைவி வீட்டில் புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், வெளியூருக்கு போயிருக்கிறார், 10 நாள் ஆகும்னா அந்த அம்மா காய்கறியே சமைக்காது சார், நல்ல ரசம் வைக்காது சார், இருக்கிற மோரை ஊற்றி சாப்பிட்டுட்டு போயிடும். இல்லைன்னா தோசை மாவே 3 வேளையும் 2 அவரே இல்லை அப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லி தன்னை தியாகத்திற்கு கொண்டு போகிற சிறப்பு ஒரு பெண்ணுக்கு தான் சார் இருக்கு. அதே அந்த அம்மா போயிட்டான்.